சில்க் ஸ்மிதாவையே மிஞ்சிய பத்மினி இப்படியெல்லாம் நடிச்சிருந்தாங்களா என்று கேட்டால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். மழையில் நனைந்தபடி வெள்ளை சேலையில் உள்ளாடையின்றி மிக மோசமாக நடித்திருந்தார் பத்மினி. அந்த பாடல் காட்சிகள் இன்றும் வலைத்தளத்தில் இருக்கிறது. சில்க் ஸ்மிதா போல் ஜட்டியுடன் நடித்திருந்தார் என்று பிரபல விமர்சகர் ஒருவர் இணையதளத்தில் கூறியிருக்கிறார். மற்றும் அளவுக்கு மீறிய ஆபாசம் காட்டி இருந்தார் பத்மினி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பழம்பெரும் நடிகை, நாட்டிய பேரொளி பத்மினி தமிழ் சினிமாவில் மிகவும் கோலோச்சிய நடிகையாக திகழ்ந்தார். திருவிதாங்கூர் சகோதரிகளாக பத்மினி, ராகினி, லலிதா ஆகிய மூவருமே மிகவும் பிரபலமாக திகழ்ந்து வந்தனர். இதில் பத்மினி 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் அவருடைய சகோதரிகளான லலிதா மற்றும் ராகினி ஒரு சில படங்களில் நடித்திருக்கின்றனர். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்த பத்மினி சிவாஜியுடன் சேர்ந்து மட்டும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். ஒரு சமயத்தில் சிவாஜியையும் பத்மினியும் இணைத்து பல கிசுகிசுகள் வந்து கொண்டே இருந்தன. கவர்ச்சியை காட்டாமல் நடித்த பத்மினி தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழி படங்களிலும் நடித்து சாதனை படைத்திருக்கிறார். அந்த காலத்தில் மிகவும் அழகான நடிகையாக திகழ்ந்து வந்தார் பத்மினி. பத்மினியை பற்றி அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஓல்டு மேன் சிலர் சொல்லுவார்கள். பத்மினி ஆரம்ப காலங்களில் சில்க் ஸ்மிதாவையே மிஞ்சும் அளவிற்கு கவர்ச்சியை காட்டி வந்தார் என்றும் வெறும் ஜட்டியுடன் நடித்திருக்கிறார் என்றும் செய்திகள் வந்தது. அதன் பிறகு பத்மினியை பார்த்தவர்கள் இப்படி ஒரு குடும்ப பாங்கான நடிகையை இப்படி நாராக கிழித்து தொங்க போட்டு விட்டார்களே என்று சொல்ல தோன்றுகிறது. மேலும் ஹிந்தியில் பத்மினி நடித்த ஜிஸ் திஸ் மெயின் கங்கா ஃபாஸ்டிக் ஹாய் என்ற படம் மிகவும் பிரபலமான திரைப்படம். அந்த படத்தில் பத்மினி காட்டிய கவர்ச்சி அதுவரைக்கும் வேறு எந்த படத்திலும் அவர் காட்டியதே இல்லையா. அதை பார்த்த தமிழ் ரசிகர்கள் அட நம்ம பத்மினியா இது என வாயடித்து போனார்களாம். மேலும் அப்போதுள்ள பத்திரிகைகளும் அந்த படத்திலிருந்து சில பத்மினின் கவர்ச்சி காட்சிகளை வெளியிட்டு பல விமர்சனங்களை முன்வைத்தார்களாம். இந்த ஹிந்தி படத்திற்கு முன்பு வரை அவர் நடித்த படங்களில் பெரும்பாலும் சேலை, டைட்டான சுடிதார் போன்ற உடைகளையே மட்டும் அணிந்திருப்பார். ஜீன்ஸ் பேண்ட் போன்ற உடைகள் கூட கிடையாது. ஆனால் அந்த ஹிந்தி படத்தில் நரிக்குறவர் போல உடை அணிந்ததோடு மட்டுமல்லாமல் பின்னலகை முழுவதுமாக காட்டியவாறும் வயிறு, இடுப்பு போன்றவைகள் தெரியும் மாதிரியும் உடை அணிந்து நடித்திருப்பார். இந்த தேசத்தில் கங்கை ஓடுகிறது, மற்றுமேரா நாம் ஜோக்கர் இந்த படத்தில் மலையில் நனைந்தபடி வெள்ளை சேலையில் உள்ளாடையின்றி நடித்த அவரது காட்சிகள் தமிழ் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. சில்க் ஸ்மிதாவையே மிஞ்சும் வண்ணம் பத்மினி நடித்த அந்த காட்சிகள் இன்று திரையில் பார்த்தாலும் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும். தமிழ் சினிமாவில் குத்துவிளக்காக நடித்திருந்த ஒரு நடிகையை இந்தியா சினிமா நாராக கிழித்து விட்டது என்ற கவலை உங்களுக்கும் தோன்றும். நடிகைகள் நடிக்க வரும் பொழுது பணத்துக்காக எந்த கவர்ச்சியான வேடம் என்றாலும் நடிக்கிறார்கள். அதன் பிறகு குடும்ப குத்துவிளக்காக மாற்றி விடுகிறார்கள் என்பதற்கு பத்மினியும் ஒரு உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் கூட மதுரை வீரன் படத்தில் பத்மினி தனக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்று படத்தின் கதையை மாற்ற சொன்னார். வெள்ளையம்மாள் என்ற கதாபாத்திரம் முதலில் திருட்டுத்தனமான தொழில் செய்யும் மோசமான கதாபாத்திரமாக இருந்ததாம். எம்ஜிஆர் தான் பத்மினிக்காக கதையை மாற்ற சொன்னார் என்ற செய்தியும் உண்டு. சிவாஜி படப்பிடிப்புக்காக கட்டிய தாலியை கலட்டாமல் சிவாஜி நினைவோடு வாழ்ந்து வந்தார் என்றும் பிரபல யூடியூப் விமர்சகர்கள் காந்தாராவ் போன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது எதுவுமே நாங்கள் மிகைப்படுத்தி சொன்னதல்ல, செய்திகளில் படித்ததும் யூடியூப் விமர்சனங்கள் சொன்னதும் தான். அதே போல மேரா நாம் ஜோக்கர் படப்பிடிப்புக்காக ரஷ்யாவில் ராஜ் கபூர், பத்மினியும் ஒரே ஹோட்டலில் தங்கி இருந்தார்கள். அப்போது அங்கு வந்த ராஜ் கபூர் மனைவி பத்மினியுடன் சக்காலத்தி சண்டை போட்டதாக அப்போதைய மும்பை பத்திரிகைகளில் வெளிவந்தது அதிர்ச்சி அளித்தது.